சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே ஜெபித்த கரங்களுக்கும் இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே ஜெபித்த கரங்களுக்கும் இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. பரமேஸ்வரா, லோகநாயகா, கைலங்கிரி வாசா, இந்த உலகத்தில் திரேதாயுகம், திரேதாயுகம், பிரபவாயுகம் என்று சொல்லக்கூடிய 3 யுகங்களிலும் நடைபெறாத காரியங்கள் அனைத்தும் இந்த கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தர்மமும் நீதியும் அழிந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதர்மம் தலைவிரித்தாடுகிறது. எந்த மனிதர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த கலியுகத்தில் பெண்களுக்கு முடிவிலும் முற்றிலுமாக பாதுகாப்பு இல்லை. பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் என்றார்கள். ஆனால் அவர்களுக்கே இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லை என்றால் கலியுகத்திலே தர்மம் அழிந்து கொண்டே செல்கிறது, அதர்மம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், சரியான ஒரு முடிவு காண வேண்டும் என்பதற்காக 33 கோடி முனிவர்கள், 48,000 ரிஷிமார்கள், கென்னவர்கள், கெம்பருடர்கள், அஷ்டத்திற்கு பாலர்கள் என்று சொல்லப்பட்ட தேவர்கள் அனைவர்களும் ஒன்று குழுமி தாங்களை காண வேண்டும், தாங்களிடத்தில் இந்த விவரத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலே பராபரத்தில் பரம் தோன்றி, பரனிலே சிவம் தோன்றி, சிவனிலே சக்தி தோன்றி, சக்தியிலே நாதம் தோன்றி, நாதத்திலே விந்து தோன்றி, விந்துவிலே சதாசிவம், சதாசிவத்திலே மகேஸ்வரன், மகேஸ்வரனிலே ருத்ரேஸ்வரன், ருத்ரேஸ்வரனிலே விஷ்ணு, விஷ்ணுவிலே பிரம்மா, பிரம்மாவிலே ஆகாயம், ஆகாயத்திலே அப்பு, அப்புவினிலே அன்னம், அன்னத்தினால் உண்டாகும்படியான ஊர்வன, பரப்பன, நடப்பன, நீந்துவன தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், அசுரர்கள் என்று சொல்லப்பட்ட எறும்பு முதல் யானைகளை 84 லட்ச ஜீவராசிகளை பிரம்மதேவன் படைத்திருந்த பொழுதிலும் தாங்கள் காக்கும் கடவுளாக நின்று கொண்டு எல்லாவற்றையும் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்ற நாம் வாசம் செய்கிற இந்த உலகத்தில், இந்த கலியுகத்தில் யாவற்றார்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அக்கிரமங்களும் அநியாயங்களும் தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறது. எது நடக்கக்கூடாதோ அத்தனையும் நடந்து கொண்டே இருக்கிறது.
இதை இப்படியே விட்டு வைப்போமையானால் இந்த யுகம் அழியும் தருவாயிற்கு வந்துவிடும் போல இருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டி, அதை நிலைநிறுத்த வேண்டி, தர்மத்தை வளர்க்க வேண்டும் என்று கருதி தங்களை காண வேண்டும் என்பதற்காக அத்துணை தேவர்களும் ஒழுங்கே கூடி தங்களுடைய வந்திருக்கின்றோம். தங்களுடைய பாதார விந்தத்திற்கு ஸ்ரீமநாராயணமூர்த்தியாகிய நான் தச அவதாரங்களை பெற்றவன் நான். அப்படி இருக்க தானும் தங்களுடைய பாதார விந்தத்தில் அடிபணிந்து நின்று கொண்டிருக்கிறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. பாற்கடலிலே பல்லு கொண்டிருக்கும் பரந்தாமரே எனதருமை தங்கை மகாலட்சுமியே வருக, பிரம்ம தேவரே வருக, கலைவாரியே வருக, 33 கோடி தேவர்களே வருக, 48,000 ரிஷிமார்களே வருக, கஷ்டத்துக்கு பாலகரே வருக வருக வருக. பாற்கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமரே இத்திருக்கையிலே நான் நேமனிச்சையிலே அமர்ந்திருக்கும் பொழுது 33 கோடி தேவர்களும் 47,000 ரிஷிமார்களும் அசனுக்கு போவது அனைவருமே எழுந்தருளி என் கட்டிலிருந்து பார்க்க வேண்டும் என்று என்னை அழைத்தீர்களே, அழைத்த காரணம் யாது என்பதை யார் தெரிந்து கொள்ளலாமா மைத்துனா? தெரிந்து கொள்ளலாம். சற்று முன்பதாக தங்களை காண வேண்டும் என்ற நோக்கத்தை அனைத்தையும் தங்களிடம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஆனால் பார்த்தும் பாராதவரை போல், தெரிந்தும் தெரியாதவரை போல், நினைத்தும் நினைக்காதவரை போல், கண்டும் காணாமல் கவட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்ற எனதருமை சொல்லுறேன். அனைத்தும் தாங்கள் அறிவீர்கள். நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, இனி நடக்க இருப்பது அத்தனையும் தாங்களுக்கு தெரியாத விவரமா என்ன? ஏனென்றால் உண்மைதான். தாங்கள் வந்த காரியத்தை தெளிவாக எடுத்து கூறுகிறீர்கள். ஆனால் மைத்துனா, யுகங்கள் 4 உண்மைதான். கிரேத யுகம், திரேத யுகம், திரேத யுகம், இப்பொழுது நடப்பதோ கலியுகம். ஆமா, இந்த கலியுகத்திலே எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பெரியவர்கள் பேச்சை சிறியவர்கள் கேட்பதில்லை. பெண்கள் கற்பை சூறையாடுகிறார்கள். பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படியே இந்த கலியுகம் சென்று விட்டால் இந்த கலியுகமே அழிநிலைக்கு தள்ளிவிடும் என்பதை நாங்கள் தெல்ல தெளிவாக எடுத்துக் கொண்டீர்கள் மைத்துனா. மைத்துனா, இந்த கலியுகத்திலே நடக்கக்கூடியது பெண்களுக்காகத்தான் அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு உபாயம் நாம் காண வேண்டும் என்றால் தாங்கள் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கிறீர்கள். நான் எத்தனையோ திருவிழாக்கள் புரிந்திருக்கிறேன். சரி, ஆனால் இப்பொழுது நடப்பதோ இந்த கலியுகம். இந்த கலியுகத்தை தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் ஒரு பெண்ணை வைத்து நான் ஒரு திருவிழா நடத்த போகின்றேன். எப்படி தெரியுமா? மிக்க மகிழ்ச்சி, சொல்லுங்கள். அதுவும் யாரை வைத்து தெரியுமா? யாரை வைத்து? உங்களது தங்கையாகப்பட்டவள், எனது உமையவள் உமா மகேஸ்வரி வைத்து இந்த மூலத்தில். அப்படியா மைத்துனம்? அருமையான யோசனை. எப்படி? பெண்ணுக்கு கற்பு நெறி தவறி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணால் இங்கு துஷ்டர்களுக்கு பரிமாணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறீர்கள். பாராட்டுகிறேன். தங்கள் பாதார விந்தும் பணிகிறேன். எங்கே பார்க்கலாம்? எப்படி? உங்களோட தங்கையாகப்பட்டவர் இந்த கலியுகத்தில் இந்த மூலத்தில் அவதாரம் எடுக்க போகிறார். அப்படியா? எப்படி தெரியுமா? எப்படி? ஏற்கனவே அவனுக்கு 1008 அண்டங்கள், 1008 அண்டங்களிலும் 108 பிறவைகள் பிறக்க வேண்டும் என்பது நியதி. ஏற்கனவே அவள் 107 பிறவைகள் எடுத்திருக்கிறாள். 108வது பிறவையாக எடுக்க வேண்டும் என்பது நியதி. அப்படியா? அந்த 108வது பிறவையாக எங்கே பிறக்க போகின்றால் தெரியுமா? எங்கே பிறக்க போகிறார்கள்? உமையவளே, என்ன சரிவாதி மலையமகளே, இந்த மூலத்தில் நீ அவதாரம் எடுக்கப் போகின்றாய். எங்கே? எப்படி தெரியுமா? எப்படி என்று தாங்கள் தெரிவிக்க வேண்டும். இந்த மூலத்தில் ஆரம்பிக்கக்கூடிய வீர மகேந்திரபுரி ஆளக்கூடிய சாமி என்ப நாயக்கராகப்பட்டவன் எனது பக்தனாவான். அந்த வீர மகேந்திரபுரி சாம்ராஜ்யத்தை சிறப்புடனும் நெறியுடனும் ஆண்டு வருகிறார். அவனுக்கு யாம் ஏற்கனவே 2
பெண் குழந்தைகள் கொடுத்திருக்கிறோம். காளீஸ்வரி நாகேஸ்வரி என்று பெயர் சூட்டி இன்புற்று வளர்த்து வருகிறார். மூன்றாவதாக ஆண் குழந்தை வர வேண்டும் என்று என்னை நோக்கி தவம் இருந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவனுக்கு நான் மூன்றாவது ஆண் குழந்தை வரம் அளிக்கப் போவதல்ல. இப்பொழுது மூன்றாவது பெண் குழந்தையாக, அதுவும் எனது உமையவள் உன்னை மூன்றாவது பெண் குழந்தையாக அவளுக்கு அவதரிக்க செய்ய போகின்றேன். ஏற்கனவே 2 பெண் குழந்தைகளுக்கும் அந்த சாமியப்ப நாயக்கிற்கு மூன்றாவதாக இணைய பெண்ணாக பிறக்க வேண்டும் என்று சொல்கிறேன். எதற்காக, என்ன காரணத்திற்காக என்று தாங்கள் தெரிவிக்க வேண்டும். எனக்கு காரணம் உமையவளை, அப்படி இந்த மூலத்தில் வரக்கூடிய சாமியப்ப நாயக்கருக்கு மூன்றாவது பெண் குழந்தையாக நீ பிறந்தால் மூன்றாவது பெண் குழந்தையாக முத்தார ஈஸ்வரியாக நீ அவதரிக்க வேண்டும். அப்படி அவதரிக்கின்ற தருணத்திலே மைத்துனா, மூலத்திலே சாமியப்ப நாயக்கருக்கு உங்கள் தங்கையாக பெற்றவர் முத்தார ஈஸ்வரியாக அவதரிக்க போகின்றார். மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அவளுக்கு உறுதுணையாக தாங்களும் உலகத்திலே பிழைக்கப்பட போகிறீர்கள். என்ன சொல்லுகிறீர்கள்? உண்மை. எனது தங்கை அவர்கள் பூலோகமாக்கமாக அவதாரம் எடுக்கின்ற வேளையில் நானும் பூலோகமாக்கமாக அவதாரம் எடுக்க வேண்டுமா? உண்மைதான். ஆச்சரியமாக இருக்கிறது. பரவாயில்லை, தாங்கள் இட்ட கட்டளையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். மைத்துனன் தயவு இருந்தால் மலையேறலாம் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆகவே நான் எங்கு பிறக்க வேண்டும், எப்படிப்பட்ட அவதாரம் எடுக்க வேண்டும், என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொன்னால் தானே மைத்துனா புரியும். மைத்துனா, பூலோகத்திலே உங்களுக்கு தலையாக எப்படி, உங்களை தங்கைக்கு துணையாக எப்படி தெரியுமா படைக்கப் போகின்றோம்? சாமியப்ப நாயக்கருக்கு மூன்றாவது பிறந்த பெண் குழந்தையை தாங்கள் எடுத்து வளர்க்கு பொறுப்பை தாங்களிடமே ஒப்படைக்கப் போகின்றேன். ஒப்படைக்கப் போகின்றீர்கள். எப்படி தெரியுமா? எப்படி? அந்த வீர மகேந்திரவனுக்கு அருகாமையில் உள்ள விஜயமோ நகரம் என்ற ஒரு நகரத்திலே தாங்கள் பட்டணோடு எடுத்து வியாபாரம் செய்யும் முத்துமாணிக்கும் செட்டியாராக அவதரிக்க வேண்டும். எனது தங்கை உமா மகேஸ்வரிக்கு துணையாக நான் இருக்க வேண்டும். எனது தங்கை லட்சுமியாக ஆட்டவள் தாங்களுக்கு மனைவியாக துளசி அம்மையாராக அவதரிக்க வேண்டும். உங்களுக்கு தங்கையை எடுத்து வளர்க்கு பொறுப்பை தாங்களும் ஒப்படைக்கின்றேன். ஒப்படையுங்கள். இருந்தாலும் எனது உமையவனுக்கு துணையாக எனது ஜனாமகத்தை உள்ளிட்ட எனது மகன் சடையாடியாகப்பட்டவன். அவனுக்கு ஏற்கனவே 4 பிறப்புகள் பிறக்க வேண்டும் என்பது நியதி. ஏற்கனவே 3 பிறப்புகள் எடுத்திருக்கின்றார். இப்போது 4வது பிறப்பாக எங்கே பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும் என்று அறிவதற்காக தமிழ்நாடு கையிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர்களாக எதிர்பார்க்கலாம்.
ஓம் சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. சிருஷ்டி திதி சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளிலே முதல் மூர்த்தியாக விளங்கக்கூடிய எம்பெருமான் ஆதிசிவ சங்கரனுக்கு கிரேதையா பாபுர கலிபா என்று சொல்லக்கூடிய நான்குகத்திலே முதல் பிறப்பாக என்னுடைய தந்தையாகிய எம்பெருமான் ஈசனுடைய சடாமுடியில் படைக்கப்பட்ட நான் சடையாடி என்று நாமோதயம் பெற்று ராமபிரானுக்கு உறுதுணையாக இருந்து அந்த லங்கேஸ்வரர் ரதம் செய்து ராமகாவியத்தை நிறைவு செய்து வைத்தேன். இரண்டாவது பிறப்பாக ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நம்மை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய தேவையான ஆதிபராசக்தி காட்சியிலே கம்பா நதிக்கிற உலகத்திலே காமாட்சியாக அவதாரம் எடுத்த பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உதயாகிய எம்பெருமான் ஈசனுடைய நெற்றி வேர்வையிலே படைக்கப்பட்ட நான் காத்தவராக சுவாமி என்று நாமோதயம் பெற்று என் தாயாருக்கு உறுதுணையாக இருந்தேன். மூன்றாவது பிறப்பாக என்னுடைய தந்தையாகிய எம்பெருமான் ஈசனுடைய பாத தண்டையால் படைக்கப்பட்ட நான் வீரமாக தேவன் நாமோதயம் பெற்று அந்த முருகப்பெருமானுக்கு உறுதுணையாக இருந்து அந்த சூழலை வதம் செய்து கந்தகாவியத்தை நிறைவு செய்து வைத்தேன். மூன்று பிறப்பும் தெய்வ பிறப்படுத்தினான். இந்த கலியுகத்திலே இந்த பூலோகத்தில் பிறப்பு பிறக்க வேண்டும், என்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்று ஈசனுடைய பாதத்திற்கு மனத்தூவி பாத பூஜைகள் செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன். இந்த நன்னாளிலே இந்த பொன்னாளில் இந்த கைலங்கிரியில் 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் இங்கு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய மைத்துனர் மாயக்கண்ணன் சங்கி சக்கரதாரி பாலில் 10வது ஆரம் எடுத்தவன் பரிபூர்ணன் ஹரிநாரணன் கிரிவாசகனும் இங்கு வருகை வந்திருக்கிறார். நிலையில் என்னுடைய மைத்தன் மாயக்கண்ணன் வணங்கி நல்லாசி பெற வேண்டும் அல்லவா? ஆகினாலே வந்தார் மாறி ஹரிராமர் வாரார் மாறி தந்தையாகிய எம்பெருமான் ஈஸ்வருடைய பாதார விருந்தத்திற்கு மனதூவி பாத பூஜை செய்து நல்லாசி பெற வேண்டும் அல்லவா? அதனாலே சாம்ப சாத்தா சிவ சாம்ப சாத்தா சிவ சாம்ப சாத்தா சிவ சாம்ப சாத்தா சிவ Hello.
கதகாத்து விட வைக்கிறேன். நானே சடையாண்டி பல்லாண்டு காலம் நீடோடு வாழ்வாயா. நல்லது தந்தையே. நானே சடையாண்டி தந்தையே, ஏற்கனவே நீ 3 பிறப்புகள் பிறந்திருக்கிறாய். உண்மைதான். இப்போது 4ஆம் பிறப்பாக எங்கே பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும் என்று அறிவதற்காக என்னை நாடி வந்திருக்கிறாய். அகனே சடையாண்டி தந்தையே, ஏற்கனவே 3 பிறப்புகள் பிறந்து இந்த பூலோகத்திலே பெயரும் புகழும் நிலை பெற்று விட்டாய். இப்போது 4ஆம் பிறப்பாக எங்கே பிறக்க வேண்டும் தெரியுமா? எங்கு பிறக்க வேண்டும்? பொழுது அன்னையப்பட்டவள் பூலோகத்திலே 108வது பிறவியாக அந்த வீர மகேந்திரபுரியிலே சாமியப்ப நாயக்கருக்கு 3வது பெண் குழந்தையாக அவதரிக்கப் போகின்றார். அவளுக்கு உறுதியாக நீ 4வது பிறப்பாக அந்த வீர மகேந்திரபுரிக்கு கட்டுப்பட்டு சேராமூர் என்னும் சேரியிலே ராமன் தோட்டி என்பவருக்கு நீ மகனாக வீரமாக சாம்பவேந்தன் என்ற பெயரில் நீ அவதரிக்க வேண்டும். பட்டுநூல் எடுத்து வியாபாரம் செய்ய வேண்டும். அப்படி நீ வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற தருணத்திலே அந்த பூலோகத்தில் நடத்துகின்ற அதர்மங்களை அழித்து உன் அன்னையப்பட்டவர்களை இணைந்து தாங்கள் இருவரும் பூலோகத்தில் நடக்கின்ற அதர்மங்களை அழித்து பூலோகத்து மக்களை காத்து இறுதியிலே இருவரும் என் பாதாரம் இன்னும் வந்து அடைவீர்கள். நல்லது தந்தையே. சக்தி இதோ எனது இந்த சூழலை உனக்கு நான் சக்தி முழுவதும் அடைக்கிறேன். தாங்கள் இருவரும் இணைந்து இந்த பூலோகத்து மக்களை காத்து இந்த கலியுகம் பெருமைப்படும் அளவிற்கு தாங்கள் பெயரும் புகழும் நிலைநாட்ட வேண்டும். மகனே, நிலைநாட்ட வேண்டும். நல்லது தந்தை. அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இப்பொழுது ஈசனுடைய மைந்தனாகிய சடைகாண்டி என்று சொல்லக்கூடிய வீரபாகு சாம்பவந்தன் இந்த கலியுகத்திலே 3 பிறப்பும் தெய்வ பிறப்படுத்தினான். இந்த கலியுகத்திலே 4வது பிறப்பாக மாநில பிறப்பாக பிறந்து இந்த கலியில் உள்ள அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலை செய்வதற்காக என் அன்னை ஆதிபராசக்திக்கு உதவியாக இருந்து சேராப்பூர் சேரியிலே ஒரு எளிய குடும்பத்திலே ராமா தோட்டிக்கு நான் மகனாக பிறந்து வீரமாக சாம்பு பதில் நாமதை பெற்று என் தாயார் ஆதிபராசக்திக்கு உண்மையாக இருந்தது. இந்த கலியில் உள்ள அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலை செய்ய வேண்டும் என்பதற்காக அருள்பாலிக்கின்ற பொழுது இப்பொழுது தர்மசக்தியை நிலை செய்ய வேண்டும் என்பதற்காக அருள்பாலிக்கின்ற பொழுது அம்மாவுடைய தெய்வ சன்னதியின் முன்பதாக அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் இந்த வேலையிலே அருள் சக்தியானது கொடுத்து காட்சி கொடுக்கும். சாமி வரும், சாமி அழைக்க போறேன். ஆகியனால இந்த படுத்து தூங்குறவங்களை எழுப்பி விடுங்க, குழந்தைகளை தூக்கி மடியில வச்சுக்கோங்க. சாமி வர்றவங்களை பக்கத்தில் உள்ளவங்க அழைச்சிட்டு வாங்க, ஏன்னா கீழே விழுந்துருவாங்க. நம்ம சார்ந்த பெரியவர்களே, நீங்க உட்கார்ந்து இருக்க இடத்துல அதுக்கு அங்கிட்டு சாமி வர்றவங்கள நிப்பாட்டிக்கீங்க, கூட வந்து நீங்க பிடிச்சிருங்க. ஏன்னா முன்னாடி பள்ளம் இருக்குது, அவங்க ஆடி வேகத்துல வந்துருவாங்க. நீங்க அந்த முன்னாடி உட்கார்ந்து இருக்கவங்க அவங்கள தடுத்து பிடிச்சிருங்க. இங்க வந்து விபூதி போட்டு விடுவாங்க. சாமி பொண்ணு சாமி ஆயி குழந்தை படத்திற்கு அந்த பையன் இது சொல்ற மடியில வச்சுட்டுங்க, வழிபட்டு கொடுங்க. ஏன்னா ஒரு தெய்வ சக்தியான நாடகம், தெய்வ பக்தியான நாடகம். அம்பாளுக்கு யாருக்கு அம்பாளுடைய அருள்ராட்சியம் இருக்கிறது, இந்த ஆளுநராக அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாம் யாருக்கு அம்பாளுடைய அருள்ராட்சியம் வருகிறது இருக்கிறது என்பதை இப்ப பார்க்க போறோம். அதனால அருள்பாலிக்கும் போது சாமி வரவங்களை பக்கத்தில் உள்ளவங்க அழைச்சிடுவாங்க. அவங்களோட உடைமைகள் ஏதாவது தவறு கீழே விழுந்து விட்டால் கொண்டு வந்து இங்க முன்னாடி கொடுங்க, விழா கம்பிக்கிட்டா அவங்க கையில கொடுத்ததான் எடுத்துட்டு போயிடாதீங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. தாகே ஆதி பராசக்தி லோகமாதா அகிலாண்ட ஒரு பிரமாண்ட நாயகி தாகே உத்தமி பத்தினி ஒரு சொல் ராசகி வேப்பிலைக்காரி லகாரம் பத்தினி அகிலாண்ட ஒரு பிரமாண்ட நாயகி தாகே மகா சாந்தா சமயம் சாதிச்சா கண்ணபுரம் அந்த கண்ணபுரத்திலே குடியிருக்கும் தாயே மாரிமகமாய் மதுக்கர செல்லாயும் பக்கத்துமாயிருந்து அந்த வீரப்பூர் மண்டிலே குடியிருக்கும் அண்டு காத்த மகாமுனி ஆதிபரியக்கான் ஈதி காத்த தெய்வம் அந்த பள்ளிமலை பெரிய சுவாமியும் ஆசி பெரியண்ணனும் அந்த அழகமலை வளர்ந்தபடி கருப்பையா
மதுரை பாதி முடியும் பக்கம் துணை உன்னுடைய சத்தியவாக்கு பொய்வோம் தாயே அங்கால பரமேஸ்வரி பேச்சு சடச்சி பிளந்திண்ணி ஆண்டிச்சு அக்கம்மா ஆண்டிச்சு தொட்டிச்சு சிறுநாச்சி பெருநாச்சி அந்த நாகம்மா வீரசிந்து சபரமா தத்தா தேவி பக்க துணை இருந்து உன்னுடைய சத்தியவாக்கு பொய்வோம் தாயே 9 கம்பளம் 18 தொட்டியம் ராஜகம்பளத்தில் பிறந்த தாயே முத்தால ஈஸ்வரி கருகமணி கொண்ட தெய்வமே வாக்கு பொய்வோம் சுவாமி உனது பிள்ளையாக நான் வந்து அழைக்கின்ற பொழுது தாயே பெற்றவளே என் தாயே பேர் வச்ச மாதாவே இந்த வாக்கு பொய்வோக்கம் சுவாமி கூப்பிட்ட பொழுது ஓடோடி வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும் தாயே அம்மா அம்மா பெற்றவளே நல்லா போட்டு விடுங்க. கொண்டாங்க கொண்டாங்க இங்க கொண்டாங்க சத்திரத்தை இங்க கொண்டுகிட்டு வாங்க. ஐயா வச்சுக்கிட்டு வேலைக்கு போறாங்க. மேடை கொண்டாங்க. நல்லா சக்தியை நேசித்து விட்டேன். இருந்தாலும் என் தாயாருக்கு உறுதியாக இருந்து அதர்மத்தை அளித்து தர்மத்தை நிலை செய்து கடைசியில் என்னுடைய தந்தையினுடைய ஆதார இடத்திலிருந்து அடைய வேண்டும். அதனாலே பரந்தருவாய் முருகா பரந்தருவாய் முருகா வாழ்த்தி வாழ்ந்த